மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும், மனசில் உள்ள அந்த ஒரு வருத்தம் துக்கம் இதெல்லாம் மாறி சந்தோஷங்கள் எல்லாம் பெருக்கெடுக்கக்கூடிய, எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவை தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகமான பலன்கள், சுபமான நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சற்று கவனமாக செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும், நண்பர்கள் சுற்றி இருப்பாங்க, ரொம்ப குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், செல்வ விருத்தி இதையெல்லாம் காண்பிக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு அற்புதமான தினமாக விளங்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும், தெய்வ தரிசனம், நல்ல விஷயங்கள் காதுகளுக்கு எட்டுவது, மனசில் உள்ள இருள் நீங்குவது, ஒரு சந்தோஷம் நிம்மதி பிறக்கிறது, இதெல்லாம் நிகழக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் உள்ள கவலைகள் துக்கங்கள் மறைந்து, மனக்லேசங்கள் மறைந்து நன்மையை தரக்கூடிய தினமாக இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள், இணக்கமான சூழ்நிலை, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளலாம், நல்ல தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும், சில செலவுகள் ஏற்படும், ஆனால் அது சுப செலவுகளாக அமையும். குடும்பத்தில் உள்ள பகைமையெல்லாம் மறைந்து ரொம்ப ஒரு சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த ஒரு சூழலை அனுபவிப்பீர்கள். மனம் லேசாகும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இணக்கமான, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல சூழல். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லா பிரச்சனைகளும் தீரும், உடல் நலம் சிறப்பாகும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லலாம், அது இருக்கக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும், அமைதி காப்பது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். ஆன்ம ஒளி பெருகும் அப்படிம்பாங்க, அது மாதிரி ஆன்ம ஒளி, அது எப்படி சொல்றது, மனசில் நல்ல எண்ணங்கள், தெய்வீகமான சிந்தனைகள் இதெல்லாம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. மனசில் உள்ள வன்மம் அழுக்குகள்லாம் நீங்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைந்த நன்மைகளை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும், சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். மனசில் ஒரு உறுதி, ஒரு தன்னம்பிக்கை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு கவனம், கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எதிர்பார்த்த மாற்றங்கள் தொழிலில் நிகழும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல சுகமான நல்ல பலன்களே ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட உறவுகளில் சில சலசலப்பு இருக்கலாம். அதை நல்லபடியாக கவனமாக கையாள வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு உண்டு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறப்பான முன்னேற்றங்களை தரக்கூடியது, தெய்வ அனுகூலங்களை தரக்கூடியது, வெளிநாட்டு பிரயாணம் இல்லை நீண்ட தூர பிரயாணம் போன்றவற்றை மேற்கொள்ள உகந்த தினமாகவும், தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த தினமாகவும் சிறந்த தினமாகவும் விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான மன மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். நீங்கள் போகக்கூடிய வழியில் சில திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழலாம். அது நன்மையாகவே அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். மனசில் ஒரு வெற்றி களிப்பு நிம்மதி எல்லாவற்றையும் தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வந்தாலும் இந்த இடத்தில் சந்திரன் உச்சமாக இருப்பதால் நல்ல பலன்களே ஏற்படும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விரும்பத்தக்க மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான பலன்கள். மனசில் பெரிய அளவு சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தொழிலில் ஒரு பெரிய அளவு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது கொஞ்சம் மனம் சஞ்சலம் ஏற்படலாம். ஆனாலும் அதோடைய தன்மை சிறப்பானதாகவே அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபகாரியங்களை பற்றிய பேச்சுக்கள், வீட்டில் பேர குழந்தை பிறக்கிறது, இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் திருமணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பது, இல்லை திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படையாக விளங்கக்கூடிய தினம். நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றியை பெறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், நல்ல பலன்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். சிறு சிறு தடைகள் வந்து போகலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடை கற்களாக இருந்த சில விஷயங்கள் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும். இல்லைன்னா அந்த தடை கற்கள் தடை சோர்களாக கூட மாறலாம். அதனால் சரியான முறையில் சில விஷயங்களெல்லாம் கையாள வேண்டும். வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு, காமன் சென்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுபோல் அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் பணியாற்றுவது ரொம்ப அவசியம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக செயலாற்ற வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வரக்கூடிய எதிர்ப்புகளை நல்ல முறையில் சமாளித்து வெளியில் வருவீங்க. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்கள் நீங்கும், மன சஞ்சலங்கள் நீங்கிறது,
காதல் போன்ற விஷயங்கள் உருப்பெறும். காதலில் வெற்றி ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும், மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நிகழக்கூடிய தினம். அதே போல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களே நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். புதுசாக சில பேர் தொழில் தொடங்கணும் என்று நினைத்தால் அதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு ஏதுவான நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல சீரிய பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள், உயர் பதவிகள் எல்லாம் கிட்டக்கூடிய தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கக்கூடிய திறமையும் சூழலையும் பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள், வீட்டை அழகுபடுத்துவதற்காக சில ஆடை ஆபரணங்களை வாங்குவது, குடும்பத்தாரோடு சந்தோஷமாக பொழுத கழிப்பது, நல்ல தரிசனங்கள், தெய்வத்தினுடைய திருக்கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. மன சந்தோஷத்தையும் மனசில் உள்ள பாரங்களை எல்லாம் நீங்கி, வருத்தங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு வெற்றிக்கான வழி புலப்படும். நண்பர்கள் ரொம்ப உற்ற துணையாக விளங்குவார்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். எதிர்பாராத நல்ல தனவரவு, லாபங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாகவும் அறிவுபூர்வமாகவும் அமையும். அதனால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அருமையான தினம். எந்த விஷயத்தை தொட்டாலும் அது சிறப்பாக முடியும், வளரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இறுதியாக ஏற்படும். மனம் தளராமல் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.